ஓம் நம சிவாய. இந்த இடத்துல நம்ம இப்போ இங்கே இருக்கிறது உத்தரகோச மங்கை. இந்த இடத்துல 3000 years ஓல்ட். ஈவன் இது வந்து ராமேஸ்வரம் விட ஓல்ட் டெம்பிள். திஸ் இஸ் லொக்கேட்டட் இன் உத்தரகோச மங்கை. இந்த இடத்துல ஒரு ஸ்வயம்பு சிவன் இருக்காரு. அப்புறமா ஒரு மாணிக்க வாசகர் இருக்காரு. ஸ்வயம்பு சிவன் பேர் வந்து மங்களநாதர். அப்படியே அம்பாள் பேர் வந்து மங்களாம்பிகை. அப்புறமா இந்த இடத்துல ஒரு நடராஜர் கோவில் இருக்கு. அதுவும் 3000 years ஓல்டா. இந்த நடராஜர் வந்து மரகதத்தில் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல வந்து எந்த நாய்ஸுமே போட மாட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து அந்த வைப்ரேஷன் வந்து அந்த நடராஜரை வந்து உடைச்சிடும். ஏன்னா அது கிராக் ஆயிடும். அது ரொம்ப ஓல்டா வேற இருக்கு. அதனால மரகதம் வேற ரொம்ப லைக் டெலிகேட்டா இருக்கு. அதனால அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக சந்தன காப்பு வந்து 4 இன்ச்சுக்கு போட்டிருப்பாங்கன்னா 4 இன்ச்சுக்கு. அப்புறமா இந்த இடத்துல மார்கழி மாசத்துல ஒரே ஒரு வாட்டி வந்து அந்த சந்தன காப்பை வந்து எடுத்துட்டு அபிஷேகம் பண்ணுவாங்களாம். அந்த ஒரு நாள் தான் உங்களால வந்து மரகத்தை நடராஜரை ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு மார்கழியில வருது. அப்போ அந்த ஒரு நாள் மட்டும்தான் உங்களால பார்க்க முடியும். அன்னைக்கு வந்து கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் they will always be doing அபிஷேகம். நீங்கள் அப்போ மட்டும்தான் வந்து நடராஜரை ஃபுல்லாக பார்க்க முடியும். இந்த இடத்துல லக்ஷ்மி இருக்கு. அப்புறம் 63 நாயனார்ஸ் கூட இருக்கு. 63 நாயனார் கோயில், சப்த கன்னிகா. அப்புறம் வந்து இந்த இடத்துல மாணிக்க வாசகர் கோயில் இருக்கு. இந்த இடத்துல திஸ் இஸ் ஒன் ஆஃப் த 256th சிவஸ்தலம். கோயிலோட ஹிஸ்ட்ரி நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்னதுன்னா, முருகனுக்கு வந்து இந்த இடத்துல இந்திரன் வந்து ஐராவதத்தை கொடுத்தாங்க. அந்த க்ஷேத்திரம் அது. அப்புறம் இந்த இடம் பேர் உத்தரகோச மங்கை. ஏன்னா உத்திரம் அப்படின்னா டாப், சீக்ரெட் தான் வந்து கோசத்தோட டிரான்ஸ்லேஷன். மங்கைனா டாப் சீக்ரெட் சொன்ன அந்த இடம் இதுதான். அது இந்த இடத்துல சிவன் அதாவது மங்களநாதர் வந்து அம்பாளுக்கு வந்து என்ன சொன்னாருன்னா, எல்லா ஸ்கிரிப்சர்ஸ் அதாவது டாப் சீக்ரெட் வேதத்தோட சீக்ரெட் ஒன்று சொன்னாரு அம்பாள் கிட்ட. வேதம் ஸ்கிரிப்சர்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து புரிய வச்சது அம்பாளுக்கு இந்த இடத்துல. இங்க 4 பேர் இருக்காங்க. அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர். இவங்க 4 பேரும் தான் முக்கியமான சிவனடிகார்கள். அப்புறமா இந்த இடத்துல ஏப்ரல் 4th அப்பதான் கும்பாபிஷேகமே நடந்திருக்கான். ஸோ இந்த இடம் வந்து இப்பதான் புதுசாக தான் வந்திருக்கு. ராமேஸ்வரம் வரவங்க எல்லாருமே இந்த இடத்த நிச்சயமா வந்து ஒரு தடவையாவது சுவாமியை பார்த்துட்டு போங்க. ஏன்னா வந்து இங்க ரொம்ப ஸ்பெஷலான ஒரே ஒரு கோயில் இது. திஸ் இஸ் ஓல்டர் தென் ராமேஸ்வரம் ஜோதிர்லிங்கம். இந்த இடத்துல வந்து உத்தரகோசமங்கைக்கு வரணும்னா யூ ஃபர்ஸ்ட் ஹேவ் டு டேக் அ ட்ரெயின். நாங்கள் ட்ரெயின் பிடிச்சி வந்தோம். நீங்கள் பஸ் வழியாகவும் வரலாம். கார்த்தால நாங்கள் வந்து 6 மணிக்கு ஒரு ட்ரெயின், 5:45க்கு ஒரு ட்ரெயின் கிளம்புறது ராமேஸ்வரம் டு ராமநாதபுரம். அதை பிடிச்சிங்கன்னா யூ கேன் கம் வித்தின் 7 o'clock ஹியர். ராமநாதபுரத்துக்கு வந்துடலாம். அங்கேருந்து நீங்கள் இங்கே ஒரு பஸ்ஸு பிடிச்சி வரணும்னா ஒரு 20 minutes 25 minutes தான் ஆகும். நீங்கள் இங்கே வந்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் இங்கே வந்து உத்தரகோசமங்கைக்கு வந்தோம். உத்தரகோசமங்கையிலேருந்து இப்போ நீங்கள் வந்து திருப்புல்லானி, நாங்கள் இப்போ அடுத்தது போகிறோம். திருப்புல்லானி தர்பசயன பெருமாள். அது ஒரே ஒரு திவ்ய தேசம். அங்கே போனோம்னா நாங்கள் வந்து இப்போ என்ன பண்ணணும்னா, இது வந்து ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு. இந்த இடத்துல இந்த இடத்துல தர்பசயன பெருமாள் திருப்புல்லானி, இந்த பக்கம் வந்து உத்தரகோசமங்கை, மேலே ராமநாதபுரம். நாங்கள் இப்போ ராமநாதபுரத்துல நீங்கள் வந்தோம். இங்கேருந்து வந்து பஸ்ஸு திருப்புல்லானிக்கு வந்து போகாதான். ஸோ வந்து நாங்கள் என்ன பண்ணணும்னா திருப்பி இங்கேருந்து ராமநாதபுரம் போயிட்டு, ராமநாதபுரத்துலேருந்து திருப்புல்லானி போகிற பஸ்ஸு நிறைய இருக்கும். ஸோ வந்து அங்கே திருப்புல்லானி போயிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக தேவிப்பட்டினம் போயிட்டு வில் ரிட்டர்ன் டு சென்னை. தட்ஸ் அவர் பிளான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. See you at தர்பசயன பெருமாள். இங்க ஒரு
அக்னி தீர்த்தம் இருக்கு. இது என்ன ஐதீகம்னா, சிவன் வந்து ஒரே ஒரு முக்கியமான ஒரே ஒரு ஸ்கிரிப்சரை வந்து 1000 ரிஷி இருக்கிற ஒரே ஒரு கூட்டத்துக்கு வந்து கொடுத்தாராம். இந்த சேஜஸ் கிட்ட கொடுத்த உடனே ராவணன் வந்து இது எல்லாத்தையும் கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேஜஸ் கிட்ட வந்து அவங்கள த்ரெட்டன் பண்ணி அந்த அந்த ஸ்கிரிப்சரை வாங்க பார்த்தாங்கன்னா, அதே நேரத்தில் அவங்களோட ஒரே ஒரு குட்டி குழந்தைய வந்து தொட பார்த்தாங்கன்னா, இது பார்த்த கோபம் அடைஞ்ச சிவன் வந்து அக்னியை வந்து வெளிப்படுத்தினாராம். அதில் வந்து அவ்வளோ ஹாட்டாக இருந்ததுனால அவங்க எல்லாரும் வந்து சுட இருக்கிறதால அவங்க வந்து இந்த அக்னி தீர்த்தத்தில் 1000 பேரும் உள்ள அந்த அந்த குட்டி தீர்த்தத்தில் 1000 பேரும் உள்ள போனாங்க. அவங்க வந்து உள்ள குதிச்சிட்டாங்களாம். அப்போ என்ன ஆகுமா, இந்த ஸ்கிரிப்சரை வந்து சிவன் மாணிக்க வாசகர் தான் வந்து இங்கே வந்து இந்த ஸ்கிரிப்சரை ராவணன்கிட்டே வாங்கி இந்த அக்னியை கூல் டவுன் பண்ணி இது எல்லாத்தையும் பண்ணது மாணிக்க வாசகர் தான். அதனால ஒரே ஒரு ஸ்பெஷல் சன்னதி இருக்குது மாணிக்க வாசகருக்கு. இங்கே வந்து இந்த 1000 பேரோட லைஃப்பும் போனதால் அவர் வந்து சிவன் என்ன பண்ணாரா, இந்த 1000 சேஜஸ்க்கும் ஹீ கேவ் மோட்சம். அவர் வந்து அவர்கிட்ட இந்த என்னோட ஸ்கிரிப்சர்ஸ்க்காக யூ கேவ் யுவர் லைஃப், ஸோ வந்து ஐ வில் டேக் யூ டு மோக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனாங்க. இந்த 1000 பேருக்கு நினைவாக இங்கே வந்து ஒரே ஒரு ஸ்பெஷல் சன்னதி இருக்குது. இந்த இடத்துல சஹஸ்ரலிங்கம் ரொம்ப ஸ்பெஷல். இந்த ஒரு சேஜுக்கும் ஒரு லிங்கம், அந்த மாதிரி சஹஸ்ரலிங்கம் இங்கே ஒரே ஒரு சஹஸ்ரலிங்கம் இருக்குது. அப்புறம் இன்னொன்று என்னதுன்னா, இந்த இடமே வந்து இழந்த பழம் காடாக இருந்ததாம். அப்புறம் அதில் வந்து ஓல்டஸ்ட் ட்ரீ தானா, 3000 வருஷம் ஓல்டான ஒரு விருட்சம் இதுதான் ஸ்தல விருட்சம். இந்த இடத்தோட ஸ்தல விருட்சம் இதுதான். அப்புறம் இந்த இடத்துல இன்னொரு இடமும் இருக்குது. இந்த இடத்துல தான் தாகபுஜண்டர் அப்படின்னு ஒரு சேஜ் வந்து தாகபுஜண்டர்னு ஒரு சேஜ் வந்து இந்த இடத்துல வந்து பெனன்ஸ் பண்ணாராம். அவரோட பாதுகாவும் இந்த மரத்துக்கு அடியில் தான் அவர் பண்ணாராம். அவரோட பாதுகா இந்த இடத்துல இருக்கு. அவர் ஆக்சுவலாக பவர்ஃபுல்லான சித்தர் போல இருக்கு. இந்த இடத்துல வந்து அவர் வந்து பெனன்ஸ் பண்ணனால ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடமா தேவைப்படுது. திருச்சிற்றம்பலம்.